நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். உண்மை, உழைப்பு, உயர்வு. ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டியில் புதியதாக தொடங்கப்பட்ட பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இணைய சேவை முடங்கியதால் 25க்கும் மேற்பட்ட பத்திரப்பதிவுகள் நிறுத்தம். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காடையாம்பட்டி தாலுகாவில் கடந்த வாரம் புதியதாக பத்திரப்பதிவு அலுவலகம் ஆரம்பிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது. சென்னையில் இருந்து தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். பத்திரப்பதிவு அலுவலக செயல்பாடுகளை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பத்திரப்பதிவு அலுவலகம் திறந்த முதல் நாளிலேயே 23 பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டன. ஓமலூர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் இருந்து பிரிக்கப்பட்ட நிலையில் அன்று ஓமலூரில் 5 பத்திரங்கள் மட்டுமே பதிவானது. அன்று முதல் ஓமலூர் சார் பதிவாளர் அலுவலகம் விரிச்சோடிய நிலையில் காணப்பட்டது. தொடர்ந்து ஒரு நாளைக்கு 20 பத்திரங்களுக்கு மேல் ஆகாமல் இருந்து வருகிறது. இந்த நிலையில் காடையாம்பட்டி பகுதியில் ஒரு நாளைக்கு 20 முதல் 50 நபர்கள் வரை பத்திரங்கள் பதிவு செய்யப்பட்டு வந்தன. இந்த நிலையில் நேற்று திங்கட்கிழமை என்பதால் அதிக அளவு பத்திரப்பதிவுகளுக்காக பொதுமக்கள் வந்தனர். 40 டோக்கன் வரை பதிவு செய்யப்பட்டு இருந்தன. அப்போது காலை முதல் காலை 11 மணி வரை பத்திரப்பதிவு சுமூகமாக நடைபெற்றது. 11 மணிக்கு மேல் இணையதள சேவை முடங்கியதால் பத்திரப்பதிவு நிறுத்தப்பட்டது. தொடர்ந்து 25க்கும் மேற்பட்ட பத்திரங்கள் பதியப்படாமல் இருந்தது. இன்று நள்ளிரவு ஆனாலும் பத்திரப்பதிவு செய்யப்படும் என கூறியதால் பொதுமக்கள் இரவு 8 மணி வரை காத்திருந்தனர். தொடர்ந்து இணைய வழி சேவை சரியாகாததால் இன்று நிறுத்தப்பட்ட 25 பத்திரங்களும் நாளை நடைபெறும் என சார் பதிவாளர் பாஸ்கர் அறிவித்தார். இரவு 8 மணி வரை காத்திருந்த பொதுமக்கள் ஏமாற்றத்துடன் திரும்பினர். இதனைத் தொடர்ந்து பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இது குறித்து காடையாம்பட்டி சார் பதிவாளர் பாஸ்கரிடம் கேட்டபோது புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட அலுவலகத்திற்கு BSNL இணைய சேவை பெற்றதாகவும் அவர்கள் திடீரென குழி தோண்டி இணைய சேவையை துண்டித்த காரணத்தால் இணைய சேவை தடைப்பட்டதாகவும் இதற்கு மாற்றாக வேறு இணையதள சேவையும் பெற்றுள்ளதாகவும் நாளை அனைவருக்கும் பத்திரப்பதிவு செய்து கொடுக்கப்படும் என தெரிவித்தார். புதியதாக ஆரம்பிக்கப்பட்ட சார் பதிவாளர் அலுவலகத்தில் இணைய சேவை திடீரென முடங்கியதால் பொதுமக்கள் அவதிக்கு உள்ளாகினர். நியூஸ் 21 செய்திகளுக்காக ஓமலூர் செய்தியாளர் சித்தையன்.